الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் அனைவரும் நன்மைகளை நமக்கு வாரி இறைக்கக்கூடிய ஒரு புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் ஒன்றிணைந்திருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்தை பயன்படுத்தி இறை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய மறுமை வெற்றிக்கான நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கருணையின் மூலமாக இறை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம் நன்மைகளை அதிகம் பெற்று அவன் மறுமையில் சோனம் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறான். பொதுவாக அல்லாஹ் மனிதருக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளை எந்த ஒரு மனிதனாலும் எண்ணிவிட முடியாது. அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருட்கொடைகளை நம்மளால் எண்ண முடியுமா? நிச்சயமாக என்ன செய்ய முடியாது, எண்ண முடியாது. அப்படி அவன் நமக்கு வாரி இறைத்திருக்கக்கூடிய அந்த நன்மைகளுக்கு அருட்கொடைகளுக்கு பிரதியுபகாரமாக நன்றி செலுத்த வேண்டும் என்றால் நிச்சயமாக மனிதனால் என்ன செய்ய முடியாது, அதற்கான பிரதியுபகாரத்தை இறைவனுக்கு நம்மால் செய்ய முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் தன்னுடைய அருளை வாரி இறைத்திருக்கிறான். நாம் இந்த உலகத்தில் அனுபவிக்கிற ஒவ்வொரு நொடியிலும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் அல்லாஹ்வுடைய அருட்கொடை. அதனால தான் சுவாசிக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா என்ன ஆயிடும், நமக்கு ஜனாசான்னு பேர் வரும். அடுத்த நிமிஷம் நமக்கு போனோம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு போயிடுவோம். இன்னைக்கு நாம் ஒரு மனிதனாக இங்கே நிற்கிறோம் என்றால் நம்மை சுற்றி பல பேர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நம் மூலமாக அவர்களுக்கும் அவர்கள் மூலமாக நமக்கும் பல்வேறு நன்மைகள், வசதிகள், வாய்ப்புகள் இன்றைக்கு கிடைக்கிறது என்றால் அது இறைவனுடைய அருளால் தான். அந்த அருளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு பிரதி உபகாரமாக நம்மால் என்ன செய்ய முடியாது, இறைவனுக்கு நன்றி செலுத்த முடியாது. ஒவ்வொரு நொடிக்கு நாம் என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும், சஜிதாவில் தான் இருக்கணும், எந்திரிக்கவே முடியாது. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். சஜிதாவில் அல்லாஹ் வணங்கி கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு அற்புடைகளை அல்லாஹ் வாரி அரைச்சிருக்கிறான். அப்போ அவருடைய அற்புடைகளுக்கு பிரதி உபகாரமாக நம்மால் நிச்சயமாக நன்றி செலுத்த முடியாது என்பதால் தான் அல்லாஹ் என்ன பண்றான் அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு 1க்கு 10ஆக 100ஆக 700ஆக நன்மையை அல்லாஹ் மாற்றி தருகிறான். நல்லா புரிஞ்சுக்கணும், இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அல்லாஹ் பல 100 மடங்காக நன்மையை பெருக்கி தருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் கொடுத்த அற்புடைக்கு நம்மளால் அதற்கு நிகராக நன்றியை செலுத்த முடியாது. அதனால நீ செய்கிற 1-2 காரியத்துக்கும் நான் பல 1000 மடங்கா நன்மை தர போகிறாங்க. இது இறைவன் நம்மீது காட்டி இருக்கக்கூடிய கருணை. அதுல ஒண்ணுதான் ரமலான். அதுல ஒண்ணுதான் என்ன அப்படின்னா, ரமலான் மாதமும் கூட நிறைய அல்லாஹ் வந்திருக்கிறான். நிறைய விஷயங்களை சொல்லி சில முஹர்ரம் மாதத்தினுடைய 9-10 நோன்பு எடுத்துக்கிட்டாலும் ஆசுராவுடைய நோன்பு வைக்கிறோமா இல்லையா, அதுக்கு நன்மை என்ன? ஒரு வருடத்தினுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான், சிறிய பாவம்.
அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்யலாம் அப்படின்னா சில நோன்புகளை கொடுத்து அதன் மூலமாக கடந்த வருடம், அடுத்த வருடம் அல்லது கடந்த வருடத்தினுடைய பாவம் எல்லாத்தையும் எல்லாம் பண்ணிக்கலாம். ஒரு நோன்பு தான். ரமலான் மாதம் 9 நோன்பு வைக்கிறோம், அடுத்த 6 நோன்பு தொடர்ந்து வச்சோம் அப்படின்னு என்ன ஆகும்? ஒரு வருடம் முழுக்க நோன்பு வைக்க தரேன் அப்படிங்கிறாங்க. வருஷம் முழுக்க நம்ம நோன்பு வைக்கல. ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான் அப்படின்னா தன்னுடைய கருணையால் நாம் செய்கிற சிறிய காரியத்துக்கு கூட பல 1000 மடங்கு நன்மைகளை கொடுத்து நீ எனக்கு நான் உனக்கு வழங்கிய அற்படைகளுக்கு பிரதி உபகாரமாக நீ செய்த வணக்கம் என்று அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் போட அப்படிங்கிறாங்க. அப்படி ஒரு அற்புடையான ஒரு நன்மை தான் இந்த ரமலானுடைய நன்மை. ரமலானை பற்றி சொல்லும் போதே அல்லாஹ் என்ன பண்றான் அப்படின்னா இதுல உங்களுக்கு ரமலான் எனக்குரியது, அதற்குரிய நன்மையை நானே வழங்குகிறேன், அள்ளி அள்ளி தர்றேன் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த ரமலானை பயன்படுத்தி நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கான நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நிறைய விஷயங்களை ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ரமலான் மாசத்துல தொழுகைகள், துஆக்கள், திக்ருகள், இப்படி நிறைய விஷயத்தை ரசூலுல்லாஹ் நன்மை அதிகப்படுத்திக்கிறது சொன்னாங்க. லைலத்துல் கத்ர் இரவு, ஒரு இரவு நின்று வணங்கினால் 1000 மாதங்கள் நீங்கள் நின்று வணங்கிய நன்மையை பெறுகிறீர்கள். அல்லாஹ்வுடைய கருணை. ஒரு இரவு தான் நின்று வணங்க போறோம், ஆனால் அல்லாஹ் அதை எப்படி எடுத்துக்கிறான்? 1000 மாதங்கள் நீங்கள் நின்று வணங்கியதற்குரிய நன்மையை அதிலிருந்து நான் எடுத்துக்கிறேன் போ அப்படிங்கிறான். அப்ப அந்த மாதிரி ரமலான்ல அல்லாஹ் நிறைய நன்மைகள் நமக்கு வாரி அறைகிறான். அதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், இன்னும் நாம் இதை சரியாக புரிந்து கொண்டோம் என்றால் இதிலிருந்து ஏராளமான நன்மைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதில் ஒன்று என்ன அப்படின்னா திருக்குர்ஆனோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பு. திருமறை குர்ஆனோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பு இருக்கு பார்த்தீங்களா? இதை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் நாம் வருடம் முழுக்க பல ஆயிரக்கணக்கான நன்மைகளை இதை கொண்டு நாம் பெற முடியும். திருக்குர்ஆனுக்கும் ஒரு மனிதனுக்கும் இடையிலான தொடர்பு மறுமையில் அவனுக்கு எவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றுத்தரும் என்பதை அல்லாஹ் நமக்கு என்ன செய்யலாம்? நிறைய இடங்களில் சொல்லித்தரான், ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதம். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல ரமலான் மாதத்தை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்றான்? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாதம் எப்படிப்பட்டது என்றால் அதில்தான் உங்களுக்கு குர்ஆன் வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய வேதமான திருமறை குர்ஆன் உங்களுக்கு இந்த மாதத்தில் தான் தரப்பட்டது. ஹுதல் லின்னாஸ், இதுதான் மனிதர்களுக்கு நேர்வழியை காட்டக்கூடியது அப்படின்னு அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ரமலான் மாதம், இந்த ரமலான் மாதத்தில் தான் இந்த குர்ஆன் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்ப நமக்காக வழங்கப்பட்டிருக்கிற நமக்கு நேர்வழியை தரக்கூடிய திருமறை குர்ஆனோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பு, அணுகுமுறை எப்படி இருக்கிறது? சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு பேர் திருமறை குர்ஆனை தங்கு தடை இல்லாமல் ஓத பழகி இருக்கிறோம். திருக்குர்ஆனை அதிகமா ஓத இப்ப பழகி இருக்கிறோம். அதிக சூறாக்களை மனனம் செய்து தொழுகையில் அதை பயன்படுத்துவதற்கு தகுதியாக எப்படி நாம் அதை அணுகி இருக்கிறோம்? சிந்திச்சு பாருங்க. நிறைய பேருக்கு அந்த தன்மை, திருக்குர்ஆனோடு இருக்கக்கூடிய அந்த தொடர்பு ரொம்ப குறைஞ்சு போயிருக்கா இல்லையா? ஜமாத்துட்ட எல்லாரும் மற்ற நேரங்களில் தொழுகைக்கு வந்து நிற்கும் போது பள்ளிவாசல்ல பார்த்தா நம்மளே சொல்லுவோம், ஜி நீங்க தொழுவீங்க, இல்லை நீங்க தொழுவீங்க. பெருந்தன்மைக்காக இல்லை, எதுக்கு பெருந்தன்மையில சொல்லுவோம்ல, டீக்கு காசு கொடுப்போம், கடையில் டீயை சாப்பிட்டு நான் கொடுக்குறேன், நீ முந்திக்கிட்டு போய் என்ன செய்வோம்? கொடுப்போய நம்ம செய்வோம் அதை அப்படின்னு நினைச்சு செய்வோம். அந்த மாதிரி ஒரு எண்ணம் தொழுகையில் வரும்போது நான் தொழ வைக்கிறேன் அப்படின்னு முந்திக்கிட்டு வர்றோமா? வரமாட்டேங்கிறோம். ஏன்? வெக்கப்படுறோம். வெக்கப்பட்டுக்கிட்டு நீங்க தொழ வைங்க, அவர் இல்லை நீங்க தொழ வைங்க அப்படிங்கிறது. அப்போ கடையில் ஒரு ஜாமான் வாங்கும்போது அதுல நான் கொடுக்குறேன் நீ கொடுக்குறேன்னு முந்திக்கிட்டு வர்றோம். தொழுகையில வந்து நிற்கிற பொழுது நீங்க தொழ வைங்க நான் தொழ வைக்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? தள்ளி விடுற காரணம் என்ன? திருக்குர்ஆனை நாம் என்ன செய்யறதில்லை, அதிகமாக ஓதுவதில்லை, அதை மனனம் செய்யவில்லை. அதனுடைய விளைவுதான் இது. ஓத வேண்டும், அதை சிந்திக்க வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும், சொல்லக்கூடிய செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதை விரும்புகிறான். திருக்குர்ஆன் அதைத்தான் நமக்கு போதிக்கிறது. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி தருகிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன்,
அம் அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா, இந்த குர்ஆனை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? அவர்கள் சிந்திக்காமல் இருப்பதற்கு அதற்கான கூட்டுக்கள் அவருடைய உள்ளத்தின் மீது உள்ளதா அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்பான். திருக்குர்ஆனை படிக்க மாட்டீங்களா? அதை நீங்கள் படிப்பதற்காக, ஓதுவதற்காக, சிந்திப்பதற்காகத்தானே நான் வழங்கி இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்க படிக்கிறது தானே அதை கொடுத்துருக்கிறேன். அதை படிக்காமல் இருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது? உங்களுக்கு என்ன ஆச்சு? அதனால புரிஞ்சுக்கணும். அப்படியே நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய மதத்தை சார்ந்தவர், இந்து சமுதாயத்தை சார்ந்தவர், அவங்க எடுத்துக்கலாம். அப்படியே இந்து மதத்தில் இருப்பவர்கள் அவன் வேதத்தை படிக்க முடியல, அவன் வேதத்தை என்ன செய்ய முடியல, அவன் படிக்க முடியல, படிக்க கூடாதுன்னு படிச்சா அவன் காதில் அவன் படிச்சா அவன் நாக்க அழுந்தனான். அதை படிக்க சொல்லி அந்த செய்தியை அவன் காதுகளில் கேட்டால் அவன் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்று அப்படிங்கிறான். அவனால் அவனுடைய வேதத்தை படிக்க முடியல. இன்னும் சொல்ல போனா அதுல குறிப்பிட்ட சில பேர் நினைக்கிறான், நானும் என்னுடைய கடவுளுக்கு என்னுடைய மனதார அவனுடைய மொழியில் அவனுக்காக நான் பேச வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறான். அது மூடத்தனம், அது வேற விஷயம். ஆனா அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நான் கடவுள் என்று அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கடவுளுக்கு என்னுடைய உள்ளம் குளிர நான் அவருக்கு என்னுடைய மொழியில் நான் பேச விரும்புகிறேன். அவன் ஏதோ வேற ஒன்று வச்சிருக்கான், அது சமஸ்கிருதம் ஒரு மொழியை வச்சிருக்கலாம். அதன் அடிப்படையில் அதை எடுத்து நான் என்ன செய்ய நினைக்கிறேன், பூஜை பண்ண நினைக்கிறேன். ஆனால் இதற்கு அதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு நீ விரட்டி விடலாம். நீ படிக்க கூடாதுங்கிறான், என்னை வெளியே போகிறான். அவனுக்கு தடை இருக்கிறது, அவன் ஆசைப்படுறான், ஆனால் அவனுக்கு செய்ய முடியல. அவனால் அதுக்காக ஒரு அரசாங்கம் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி, சட்ட போராட்டம்லாம் நடத்தி, ஒரு சட்டத்தை இயற்றி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் என்ன செய்யலாம், பேசி கடைசியில சட்டமாக்கி கொண்டாந்து வச்சிருக்கலாம். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு என்ன செய்யலாம், ஒரு சட்டம் போட்டு அவனுக்கு இதை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து இப்படி போப்பா அப்படிங்கலாம். அப்படி உள்ள விட மாட்டேங்கிறான். சட்டம் போட்டு அதை படிச்சு வச்சிருக்கலாம், படிச்சு வச்சிருக்கவே உள்ள விட மாட்டேங்கிறான். இவ்வளவு ஒடுக்குமுறைகள் இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் கேட்கலாம், படிக்காமல் இருக்க உனக்கு என்ன நேர்ந்தது, உனக்கு என்ன தடை, உனக்கு என்ன தடை, யார் தடை போட்டாங்க? வேறு மதங்களில் போட்டு வச்சிருக்காங்க, அந்த மாதிரி உனக்கு நான் தடை போட்டிருக்கேன்னா, இதை நீ படிக்க கூடாது, இதை நீ சிந்திக்க கூடாது என்று உனக்கு தடை போடப்பட்டிருக்கிறதா? அவனுக்கு தானப்பா தடை இருக்குது. அவன் அறிவு இல்லாம உன்னை என்ன செஞ்சு வச்சிருக்கான், எடுத்து வச்சிருக்கிறான், பிற இடங்கள்ல அந்த மாதிரி இருக்கிறான். ஆனால் உனக்கு என்ன, நீ படிக்காமல் இருக்க என்ன நேர்ந்தது? அப்ப அல்லாஹ் இவ்வளவு இலகுவாக ஒரு வேதத்தை நமக்கு தந்து நீ படின்னு அல்லாஹ் சொல்றான். இதை படித்து நீ வந்து என்ன செய்ய, தொலைவை அப்படின்னா அவன் உள்ளே போக முடியல, அவன் உள்ளே போக முடியல. படிச்சிருந்தாலும் உள்ள போக முடியல, முதல்ல படிக்கவே விட மாட்டான். அவனை அப்படியே படிச்சிருந்தாலும் உள்ளே நீ வரக்கூடாது அப்படிங்கிறான், வெளியில இல்லை அப்படிங்கிறான். இங்க நமக்கு அல்லாஹ் எப்படி தந்திருக்கிறான் அப்படின்னா, நல்லா படி அப்படிங்கிறான். படிச்சுட்டு முன்ன வந்து நில்லு, நீ நின்று தொலை வைக்கிற அளவுக்கு நிறைய எடுத்துக்க அப்படிங்கிறான். உங்களில் யார் திருமறை குர்ஆனை அதிகமாக மனனம் செய்திருக்கிறாரோ அவர்தான் உங்களில் தொலை வைப்பதற்கு முதலில் தகுதி படைத்தவர் அப்படிங்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களில் 3 பேர் இருந்தால் அந்த 3 பேரில் யார் திருமறை குர்ஆனை அதிகம் ஓதி இருக்கிறாரோ அவர்தான் உங்களில் தொலை வைப்பதற்கு தகுதி படைத்தவர் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். யோசிச்சு பாருங்க, அப்படி ஒரு நிலையில பிற சமூகங்கள் இருக்கக்கூடிய நிலையில அல்லாஹ் நம்மை விட்டு வைத்திருக்கிறான். அவருடைய அருளில் இருந்து துர்பாக்கியசாலியாக ஆனவர்களாக அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடத்தில் அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறான். ஆனா நாம என்ன செய்யறது இல்லை அப்படின்னா, திருக்குர்ஆனை புரட்டி கூட பார்க்கறது. இப்படி வச்சிருக்கணும் சட்டம், அப்பதான் வழி தெரிஞ்சிருக்கணும். படிக்கக்கூடாதுனால நம்மளை ஒரு சமூகம் அப்படி நமக்கு மேலே ஏறி உட்கார்ந்து நம்மளை மிதிக்கும் போதுதான் நமக்கு அதனுடைய வழி என்னன்னு புரியும். அவன் உட்கார்ந்து குழம்பிக்கிட்டு இருந்தான், என்னால் முடியல அப்படின்னு.
இங்கே நமக்கு எல்லா வாய்ப்புகளும் இலகுவாக தரப்பட்டிருக்கிறது. படின்னு அல்லாஹ் சொல்றான். படிக்காம உட்கார்ந்து இருக்கிறவன், அதன் மீது அக்கறை இல்லாம இருக்கிறவன், அப்ப என்ன நிலையில இருக்கிறோம் நம்ம புரியுதா? புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை சொல்றேன். இந்த சமூகத்தோடு நான் ஒப்பிடுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நமக்கு இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய அருளை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோமே, அதுக்காக தான். ஏன்னா நமக்கு அப்பதான் உரைக்கும். ஏன்னா அப்படியே தான் நம்ம பழகி இருக்கிறோம். நிறைய பேர் பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்கன்னா அப்பதான் நமக்கு ஆசை வரும். அவன் வச்சிருக்காங்க நமக்கு வேணும்ல அப்படின்னு. அப்ப அவன் உங்களை கஷ்டப்படுறாங்க இல்லாம அதை பார்க்கும்போது நமக்கு அதன் மீது ஆசை வரணும்ல. நமக்கு தான் வாய்ப்பு இருக்கு, நம்ம செய்வோம் அப்படின்னு நினைக்கணும்ல. நம்ம அப்படி நினைக்க மாட்டேங்கிறவ. அல்லாஹ் வலியுறுத்தி சொல்லுகிறான், படிங்க, சிந்திங்க அப்படிங்கிறான். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் வேதங்களை படிக்காமல் சிந்திக்காமல் விட்டதுனாலதான் என்ன இடத்துல இருக்கவே தெரியாம. நீங்கள் திருமறை குர்ஆனை படித்தீர்கள் என்றால், சிந்தித்தீர்கள் என்றால் இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடத்திற்கு அல்லாஹ் நம்மை கொண்டு போவான் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு கல்வி வழங்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு சொர்க்கத்தின் பாதை அல்லாஹ் இலகுவாக்குகிறான். யாருக்கு கல்வி வழங்கப்பட்டிருக்கிறதோ அவருக்கு சொர்க்கத்தின் பாதை அல்லாஹ் இலகுவாக்குகிறான். திருக்குர்ஆனை படிக்க படிக்க சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அந்த பாதை நமக்கு இலகுவாக்கப்படுகிறது. நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம், அதை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு திருக்குர்ஆனில் கிடைக்குது நமக்கு. இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் பல மூட நம்பிக்கைகள் உள்ளே புகுந்ததற்கு காரணம் திருக்குர்ஆனை படிக்காததான், அதை சிந்திக்காததான். அதை ஓதி பழகி இருக்கிறோம் என்றால் வரக்கத்தான நன்மைகள் அதில் உண்டு. ரமலானை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ரமலானை திருமறை குர்ஆனோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்புகளை முழுமைப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமைத்துக் கொள்ளுங்கள். என்றால் அதுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளும் கொஞ்சம் நன்மை இல்லை. திருக்குர்ஆனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஓதக்கூடிய நன்மை இருக்கே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். திருக்குர்ஆனை நீங்கள் ஓதி வருகிறீர்கள் என்றால் அதற்குரிய நன்மை என்ன தெரியுமா? ஒரு எழுத்துக்கு 10 நன்மை அல்லாஹ் தருகிறான். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் இன்னும் விளக்கமா சொல்றாங்க. திருக்குர்ஆன்ல அலிஃப் லாம் மீம் அப்படின்னு வசனங்கள் ஆரம்பிக்கும். அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலிஃப் லாம் மீம் என்பதை ஒரு எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன். அதை அலிஃப் ஒரு எழுத்து என்றும், லாம் ஒரு எழுத்து என்றும், மீம் ஒரு எழுத்து என்றும் நான் சொல்லுவேன் அப்படின்னா. ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை. ஒரு எழுத்துக்காக என்ன இருக்கிறது? 10 நன்மை உண்டு. அப்படி நன்மைகளை அள்ளித்தரக்கூடியது. ஒரு நாளைக்கு 2 பக்கம் ஓதுறீங்க அப்படின்னா ஒரு பக்கத்துக்கு எத்தனை எழுத்து இருக்கும்? ஒரு நாள் உட்காந்து எண்ணுங்க, தப்பு இல்லை. ஒரு நாள் உட்கார்ந்து எண்ணுங்க, தப்பு இல்லை. ஒரு நாளைக்கு 2 பக்கம் 3 பக்கம்னு நீங்க அதுல ஓதுனீங்க அப்படின்னா 1 × 10 போட்டு பிரிக்கிறீங்க. எவ்வளவு ஆயிரக்கணக்கான நன்மைகள் அதற்குள் பொதிந்திருக்கிறது. இலகுவாக நன்மையை பெறுவதற்கான வாய்ப்பு இல்லையா? ரசூலுல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லி தந்தாங்க, திருக்குர்ஆனை நீங்க ஓதுங்க அப்படின்னாங்க. அது உங்களுக்கு மறுமையில் இறைவனிடத்தில் பரிந்துரை செய்யும், அது உங்களுக்கு உற்ற தோழனாக மறுமையில் நிற்கும் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். திருக்குர்ஆன் ஓதிவாங்க, குர்ஆனை ஓதி வாருங்கள், அது உங்களுக்கு மறுமையில் உங்களுக்கு உற்ற தோழனாக நின்று பரிந்துரை செய்யும் அல்லாஹ்விடத்தில். யா அல்லாஹ், இந்த மனிதர் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் என்னை ஓதி வந்தார், என்னை படித்தார், என்னை படித்ததோடு மட்டுமல்லாமல் தொழுகை ஓதி வந்தார் என்று நமக்காக மறுமையில் திருக்குர்ஆன் பரிந்து பேசுகிறது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. போதுமா? மறுமையில் பரிந்துரை என்பது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுறான், அந்த நாளில் அவனுடைய அனுமதியின்றி யார்தான் அவரிடத்தில் பரிந்து பேச முடியும் அப்படின்னு அல்லாஹ், யாரும் பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் நம்முடைய அத்தா வந்து பேச முடியாது, நம்முடைய அம்மா வந்து நமக்காக பேச முடியாது, நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் நமக்காக வந்து அல்லாஹ்விடத்தில் பேச முடியாது. பிள்ளை வந்து பேசுவானா? யா அல்லாஹ், என்னுடைய தகப்பனார் உலகத்தில் வாழும் போது என்னை அப்படி வளர்த்தார், இப்படி வளர்த்தார், எனக்கு அதை வாங்கி கொடுத்தார், இதை வாங்கி கொடுத்தார், அவரை விட்டு அப்படின்னு பேசுவானா? யாரும் வாய் திறக்க முடியாது. சீலிடப்படும் என்று
அத்தாவும் பேச முடியாது, அம்மாவும் பேச முடியாது, பொண்டாட்டியும் பேச முடியாது, பிள்ளையும் பேச முடியாது. அப்படிப்பட்ட இடத்தில் நாம் தினந்தோறும் ஓதி வந்த 2 பக்கம் 3 பக்கம் 4 பக்கம் ஓதி வந்தவன் அந்த குர்ஆன் நாளை மறுமையில் வந்து பேசும். யாரெல்லாம் இவனை ஓதினான் அப்படின்னு பேசும். அது வேணுமே நமக்கு. இதில் உள்ள நன்மைகளை புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் சஹாபாக்கள் திருக்குர்ஆன் ஓதுறதுக்கு எவ்வளவு ஆர்வம் காட்டினாங்க தெரியுமா? ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு செய்தியை முடிக்கணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எல்லாருக்கும் தெரியும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் வாழுகிற பொழுது திருக்குர்ஆனை ஓதுவதற்கு அவர்களால் இயலவில்லை. திருக்குர்ஆனை என்ன செய்ய முடியல, ஓதுனா பிரச்சனை. ஏன்? திருக்குர்ஆனுடைய அத்தியாயங்களை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையில் ஓதுகிற பொழுது அதில் உள்ள பொருளை உணர்ந்து சில நேரங்களில் அவருடைய கண்களில் கண்ணீர் அப்படியே கொட்டார்கள். நமக்கே அப்படிதான் இருக்கும். சில நேரம் திருக்குர்ஆனுடைய செய்திகள் அப்படி படிச்சுட்டு வைங்களேன், தமிழ்ல நமக்கு புரியுது அப்படின்னாலும் நமக்கு உள்ளம் அப்படி ஒரு மாதிரி இருக்கும். நம்முடைய உள்ளம் அப்படியே என்ன செய்ய, இறையச்சத்தால் கண்ணீர் சிந்தும். தமிழ்ல கேட்காம வெறும் அரபியில மட்டும் நாம கேட்டாலும் கூட சில செய்திகள் சில வாசகங்களை உச்சரிக்கிற பொழுது நம்முடைய உள்ளம் இறையச்சத்தால் கண்ணீர் சிந்தும். அரபிகளுக்கு காஃபிர்களுக்கு அதான் தாய்மொழி, அபூஜஹலுக்கு அரபி தான் தாய்மொழி. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, தொழுகையில் இந்த குர்ஆனுடைய வசனங்களை ஓதுகிறார்கள். அவங்க அழுதுகிட்டே ஓதுறதை பார்த்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இறை மறுப்பாளர்கள் எல்லாம் அப்படியே அபூபக்கர் அவரை வீட்டு முன்னால போடுறோம். அவங்க சொல்லக்கூடிய செய்தி, திருமறையினுடைய அந்த செய்தியினுடைய பொருளை உணர்ந்து அவர்கள் அழுவதையும் பார்த்து அச்சப்படுகிறார்கள், பயப்படுறான். இப்படியே இருக்கிற பொழுது என்ன பண்றாரு, அபூபக்கர் அவரை தொலை விடாம இடைஞ்சல் பண்றோம், அவரை தொலை விடாம பயங்கரமா டார்ச்சர் பண்றோம். அதுல ஒரு கட்டத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெக்ஸாகி உங்க ஊரே வேணாம் போங்கடா அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, ஹிஜ்ரத் பண்ணி போயிடுவோம் அப்படின்ட்டு அந்த மக்காவை விட்டு வெளியேறுகிறார்கள். எதற்காக? திருக்குர்ஆனை ஓதி தொழ வேண்டும் என்பதற்காக. திருக்குர்ஆனை ஓதி தொழ வேண்டும் என்பதற்காக ஊரை விட்டு ஹிஜ்ரத் பண்ணி போயிட்டாங்க. எங்க வரைக்கும் போயிட்டாங்க? பர்குல் ஹிமாத் வரைக்கும் போயிட்டாங்க. இந்த பர்குல் ஹிமாத்தினுடைய தலைவர் ஒரு ஆள், இப்னு தாக்கினா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள், அவர் என்ன பண்றாரு, அபூபக்கர் அவர்களை பார்த்து, என்ன அபூபக்கரே இந்த பக்கம் போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவர் பிடிச்சி நிப்பாட்டாரு. ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செல்வந்தர், ஒரு வியாபாரி, அவருக்கு எல்லாரையும் தெரியும். அந்த பகுதியில் வியாபாரம் செய்யக்கூடிய மக்களை அவர்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியும். அதனால அவர் இப்னு தாக்கினா என்ன பண்றாரு அப்படின்னா, அபூபக்கர் அவர்களை நிறுத்தி ஏன் இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் அபூபக்கர் சொல்லுகிறார்கள், என்னை என்னுடைய மக்கள் விரட்டி விட்டார்கள், அவங்க இந்த ஊரை விட்டு வெளியேற்றிட்டாங்க, என்ன தொழ விட மாட்டேங்கிறான், வீட்டில் உட்காந்து நிம்மதியா என்னால் தொழ முடியல, அதனால என்னுடைய இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக நான் என்னுடைய ஊரை துறந்து வெளியேறி விட்டேன் அப்படிங்கிறார். அவர் என்ன செய்யறாரு, உங்களை மாதிரி நல்ல மனிதர்கள் மக்காவை விட்டு வெளியேறலாமா? ஒரு சொல்றாரு, அவர் அபூபக்கர் அவர்களை அவரிடத்தில் உள்ள நற்குணங்களை எல்லாம் பட்டியலிட்டு சொல்லுகிறார். இவ்வளவு நல்ல காரியங்களை பண்ற நீங்க எல்லாம் வந்து ஊரை விட்டு வெளியே கூட என்ன ஆகுறது, வாங்க போங்க நான் பேசுறேன் அவங்க அப்படின்னு என்ன செய்யறாரு, இப்னு தாக்கினா அபூபக்கர் அவர்களை அழைத்து கொண்டு திரும்ப மக்காவுக்கு வந்து குறைஷி தலைவர்களை எல்லாம் அழைத்து அவங்களை எல்லாம் நிப்பாட்டி வச்சு இப்னு தாக்கினா பேசுறாரு, எப்பா அடைத்த இறைவனை வணங்கிய ஒரு காரணத்திற்காக இப்படி ஒரு நல்ல மனிதரை ஊரை விட்டு விரட்டலாமா? வேற மாதிரி ஆட்கள் வெளியேறினா அது உங்க ஊருக்கு நல்ல பெயரை விட்டு தருமா அப்படின்னு என்ன செய்யறாங்க, நிறைய அட்வைஸ் பண்ணிட்டு இவருக்கு நான் அடைக்கலம் தரேன். யாருக்கு? அபூபக்கருக்கு என்னுடைய அடைக்கலத்தை நான் தருகிறேன், என்னுடைய அடைக்கலத்தின் பேரில் அபூபக்கர் இந்த ஊரில் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறது. அந்த ஊர்ல ஒரு வழக்கம் உண்டு, அடைக்கலம் கொடுத்தா என்ன செஞ்சுக்கிறோமோ அதை முறையாக பேண வேண்டும் அப்படின்னு. புரிஞ்சுக்கிறது சொல்றதா இருந்தா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம எல்லாரும் இருக்கோம், பக்கத்துல கர்நாடகா இருக்குது, இங்க இருக்கிற எல்லாரும் கர்நாடகாவுக்கு வேலைக்கு போறாங்க, தமிழ்நாட்டுக்கார அங்க இருந்து தமிழ்நாட்டுக்காரனுக்கு பாதுகாப்பு யாரு? அங்க இருக்கக்கூடிய கர்நாடகா கவர்மெண்ட், அவங்க அடைக்கலமா எடுத்துக்கிடுவாங்க. அங்க இருக்க கர்நாடகாக்காரன் இங்கே வேலை பார்த்தாங்கன்னா அவனுக்கு அடைக்கலம் யாரு? தமிழக அரசு. இங்க இருந்து கர்நாடகாரன் அடிச்சா அங்க இருக்கிற தமிழன் என்ன பண்ணுவான், அவன் தூக்கி கொண்டு மிதிப்பான். அந்த மாதிரி அந்த காலத்துல என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, இவருக்கு நான் அடைக்கணும் எனக்கு இவர் அடைக்கணும்னு எல்லா
சொந்தக்காரன் ஒருத்தவனை அடைக்கலம் கொடுத்து வச்சிருந்தா அவனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அந்த ஊருக்கு. அவருக்கு ஏதாவது ஒரு ஆட்சி வைங்க, எப்படி இந்த ஊருக்காரன் அங்கே இருப்பான், அப்போ அவனை என்ன செய்வான், தூக்கி போட்டு வைப்பான். அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க, அடைக்கல பொறுப்பை வைத்திருக்கிறாரு. இதைத்தான் அவர் என்ன செய்யறாரு, இவர் என்னுடைய அடைக்கலம் ஒரு இருக்கணும் அப்படின்னு என்ன செய்யறாரு, சொல்லி வைக்கிறாரு. அப்போ அவன் என்ன கேட்கறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க அவருக்கு அடைக்கலம் தர்றீங்க. இப்ப அபூபக்கர் அவர்களுடைய சுய விருப்பத்தில் இருக்க முடியலைங்க. இந்த இப்னு தாக்கிராவுடைய அடைக்கலத்தின் பேர்ல தான் என்ன செய்யறாங்க, மக்காவுல தங்கி இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கிறதுனால அவன் என்ன பண்றான், டிமாண்ட் பண்றான். அப்ப இங்க இருக்கணும் அப்படின்னா நாங்க சொல்ற மாதிரி அவர் கேட்கணும். என்ன கேட்கணும், அவர் வீட்டில் தொழுகிறார் இல்லையா, அவருடைய தொழுகையை, அவருடைய குர்ஆன் ஓதுதலை அவர் அவருடைய வீட்டிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் என்ன செய்யக்கூடாது, வாசல்ல வந்து நின்று அவர் தொழக்கூடாது. அவர் வீட்டினுடைய முற்றத்தில் சத்தம் போட்டு அவர் தொழுகிறாரு. அவர் தொழுவதை கேட்டு எங்களுடைய மனைவிகளும் பிள்ளைகளும் அச்சமுற்று குழப்பம் அடைகிறார்கள். பயப்படுறாங்க, அவங்க எல்லாம் குழப்பம் அடைகிறாங்க. எங்க அவங்க எல்லாம் மதம் மாறிடுவாங்களோன்னு நாம பயப்படுறோம். அதனால அவர் வீட்டு வாசல் எடுத்து தொழக்கூடாது, வீட்டுக்குள்ள வச்சுக்கணும், சத்தம் வரக்கூடாது நீங்க அப்படின்னு டிமாண்ட். அப்ப அவர் என்ன செய்யறாரு, நீங்க கொஞ்சம் இருந்துக்கங்களேன் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்றாரு. சரி, நமக்காக ஒரு மனுஷன் வந்திருக்கிறாரு அப்படின்னு என்ன செய்யறாங்க, சரி ரைட்டு அப்படின்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வீட்டிற்குள்ளேயே என்ன செய்யறாங்க, தொழுகிறாங்க. கொஞ்ச காலம் தான், ரொம்ப நாள், ஒரு குறுகிய காலம் வீட்டில் தொழுதுட்டு இருக்கிறவங்களுக்கு மனசு புத்தலாக இருக்கு. அது எப்படி, அல்லாஹ்வுடைய வசனங்கள், அவருடைய வார்த்தைகள், அதை நான் மனதுக்குள் ஓதிக்கொள்ள வேண்டுமா, அதை சத்தம் போட்டு அதுலதான் அவனுக்கு அந்த திருப்தி இருக்குது. சத்தம் போட்டு அப்படி அல்லாஹ்வுடைய வசனங்களை அப்படி ராகமாக ஓதுவது நிறைய பேர் அப்படி இருக்கும்ல. மனசுக்குள்ள நம்ம ஓதுவதை விட திருக்குறானை கொஞ்சம் சத்தம் போட்டு ராகமா அழகா அப்படி ஓதுகிற பொழுது நமக்கு இருக்கக்கூடிய திருப்திங்கிறது இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும். அதை அவங்க விரும்புறாங்க அபூபக்கர் இல்லாம. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, சத்தம் போட்டு தொலை வைக்க விரும்புறாங்க அவங்க. அதனால என்ன பண்றாங்க, தன்னுடைய வீட்டினுடைய முற்றத்தில் தொழுவதற்கு ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து அங்கே வந்து நின்று தொழ ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் திரும்ப பழைய மக்காவில் இருக்கக்கூடிய காபிர்கள் எல்லாம் அப்படியே வெளியில வரலாம். வந்து அபூபக்கர் அழுதுகிட்டே நின்று தொலை வைக்கிறாங்க. அப்படியே ஒரு கூட்டமே கூடுது. டென்ஷன் ஆகிட்டாங்க. திரும்ப பூச்சி, நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் போதும் போல இருக்கு, மொத்த மக்காவே என்ன செஞ்சுருவார் போல இருக்கு, இப்படி அழுது ஓத வச்சு எல்லாத்தையும் மாத்திடுவார் போல இருக்கு அப்படின்னு பயந்துக்கிட்டு நேரா தர்முல் ஹிமாத்துக்கு போய் இப்படிக்கு நான் கூப்பிட்டு விட்டாங்க. உலகத்துக்கு கூப்பிட்டு விட்டாங்க, கூட்டுவாங்க முதல்ல அப்படின்னு கூட்டிட்டு வந்து நீங்க என்ன ஒப்பந்தத்தின் பேரில் அவருக்கு அடைக்கலம் கொடுத்தீங்க. அதனால அவர் என்ன செய்யறாரு பாருங்க அப்படின்னோட இப்படி தாக்கி அப்படியே பேசுறாரு. என்னங்க இப்படி செய்யலாமா, நீங்க இப்படி இருக்கக்கூடாது, நம்ம என்ன பேர்ல அடைக்கலம் கொடுத்தோம், இல்லாட்டி ஒரு அடைக்கலத்தை அவர் மீறிட்டா அப்படின்னா அது நல்லா இருக்காது, எங்க ஊருக்கு வந்து ஒரு பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை உடனே சடார்னு அடிக்கிறாங்க. நான் என்னுடைய இறைவனை தொழ விரும்புகிறேன், அதற்காக உங்களுடைய அடைக்கலம் எனக்கு தேவையில்லாத, நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், என்னை படைத்த இறைவனுடைய அடைக்கலத்தையே நான் விரும்புகிறேன், போங்க அப்படின்னா. உங்களுடைய அடைக்கலம் உங்களுக்கு வேண்டாம், கொடுத்த வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் போதும், என்னை படைத்த இறைவனுடைய அடைக்கலமே சிறந்தது, அதையே நான் விரும்புகிறேன், அதனால உங்க அடைக்கலத்தை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. தொழுகைக்காக, அல்லாஹ்வை தொழ வேண்டும் என்பதற்காக, திருக்குரானை ஓத வேண்டும் என்பதற்காக அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டனாலதான் இன்னைக்கு திருக்குரான் நமக்கு ரொம்ப இலகுவாக கிடைத்திருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்களாம் உள்ளத்துல மனனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு வந்து ஏடுகள் கிடையாது, இன்னைக்கு ஏடுகள் கிடையாது. இன்னைக்கு ஏடுகள் இவ்வளவு இருந்தும் கூட யாருடைய உள்ளத்திலும் திருமறை குரான் கிடையாது, நிறைய கிடையாது. சொற்பமான மக்கள்லாம் குரானை மனனம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆஃபீல்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். முஸ்லீம்கள் 200 கோடி பேருக்கு மேல இருக்கிறோம். ஆனால் முழு குரானை மனனம் செய்த ஆஃபீல்கள் எவ்வளவு பேர் இருக்கிறோம்? குறைந்தபட்சம் ஒரே ஒரு ஜூஸ் மனப்பாடம் பண்ணியிருக்க முஸ்லீம்களை கூட பார்க்க முடியறது இல்லை. இன்னைக்கு மிகவும் அற்பமாக, அவர்கள் மிகவும் அற்புதமாக தெரிகிறார்கள். ஒரு ஜூஸ் மனப்பாடம் பண்ணியிருந்தாலே பெரிய ஆளா தெரியும் நமக்கு. அந்த அளவுக்கு திருக்குரானிலிருந்து நாம் விலகி இருக்கிறோம். திருக்குரான் அருளப்பட்ட மாதத்தில் திருக்குரானோடு நாம் எவ்வளவு விலகி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்கிறோம். எனவே நம்முடைய இந்த நிலை மறுமைக்கு உகந்தது அல்ல. நம்முடைய இந்த நிலை நம்முடைய அடுத்த தலைமுறையின் தற்குறிகளாக மாற்றிவிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். எனவே அதை புரிந்து
திருக்குரானோடு நமக்கு இருக்கக்கூடிய அந்த தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்கு இந்த ரமலானை ஒரு அற்புதமான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருக்குரானை ஓதுங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மனப்பாடம் பண்ணுங்க. ஒரு பகுதி என்ன செய்ய திருக்குரானை ஓதிக்கிட்டே இருங்க, இன்னொரு பக்கம் திருக்குரானை என்ன செய்ய மனனம் பண்ணுங்க. எத்தனை அத்தியாயங்களை உங்களால் இயன்ற அளவுக்கு மனனம் செய்ய முடியுமோ மனனம் பண்ணுங்க. மனனம் செய்தால் காலக்குள்ள நீங்க தொழுகைகளை ஓதிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு அது மறக்காது. திருக்குறானை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க மனதை மட்டும் அதை ஓதிக்கொண்டே வாருங்கள், இல்லை என்றால் அது உள்ளங்களை விட்டு வேகமாக ஓடிவிடும். திருக்குறான் என்ன செஞ்சிடும், உள்ளத்தை விட்டு வேகமாக ஓடிவிடும். சினிமா பாட்டு நிற்கும், ஏன் அப்படின்னா அது சைத்தானுடைய வார்த்தை, அதனால அது நல்லா நிற்கும். ஆனால் திருமறை குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை, சைத்தான் என்ன செய்வான் அப்படின்னா அதை விட்டு உங்களை வழிகெடுக்கத்தான் நினைப்பான். அதனால அப்படியே தாக்காடி கூட்டு போயிட்டா திருக்குறான் உள்ளத்திலிருந்து வேகமாக போயிடும். எனவே அதை புரிந்து கொண்டு திருக்குறானுடைய தொடர்பை இந்த ரமலான் மாதத்தை பயன்படுத்தி அதிகரித்துக் கொள்வோம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாகனவாக உள்ள அஸ்ஸலாமு அலைக்கும்.